நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் அதாவது 26/6/2023 2/7/2023 வரலும் உண்டான வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம். கோல்சாரம் அப்படின்னு எடுத்தலையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க, மிதுன ராசியில் பார்த்தேன்னா புத பகவான் ஆட்சி பெற்று போய் சூரிய பகவானோட சேர்ந்திருக்கார். கடக ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்க. இந்த வார கடைசி அதாவது 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தலையானால் செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையிலிருந்து தன்னுடைய ராசிக்கு, அதாவது தான் இருக்கக்கூடிய கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்றார். அது வந்து வார கடைசியில். அதனால் அதனுடைய எஃபெக்ட் பார்த்தோம்னா அடுத்த வாரத்தில் தான் இருக்கும். சப்தமத்தில் அதாவது துலாத்தில் கேது பகவானும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கார். ஸோ இதுதான் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திராஷ்டம அப்படின்னு சொல்லக்கூடியது யார் யாருக்கு வருது அப்படின்னா கும்பம், மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் இந்த சந்திராஷ்டம் வரக்கூடிய ராசிக்காரர்கள் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான நெல்லோ பச்சரிசியோ அது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது இன்றைய கோச்சார பிரகாரம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதனால் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய மனசு கிளேசப்படும். எந்த ஒரு முடிவும் சரியாக எடுக்க முடியாது. அதனால் மனக்லேசம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அந்த காரியங்களை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தோம்னா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னா 26ஆம் தேதி ஆனி திருமஞ்சனம், 26/6/2023 ஆனி திருமஞ்சனம் எங்கே அப்படின்னா ராமர் கோவில் மதுராந்தகத்தில். அது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு ஆனி திருமஞ்சனம் நடக்கிறது. இந்த வாரம் பார்த்தலையானால் ஏகாதசி 29ஆம் தேதி, 1ஆம் தேதி அன்னைக்கு சனி பிரதோஷம், 30ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி வருது. அதுவும் சர்வ ஏகாதசி சர்வ துவாதசி எல்லாம் ஃபுல் டேவாகவே வருது கிட்டத்தட்ட பார்த்தலையானால். அதனால் இந்த ஏகாதசிக்கு வைணவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். திரையோதசி சனிக்கிழமை வருது. அதனால் சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். சைவர்கள் கோவிலில் அதாவது சிவன் கோவிலில் பார்த்தலையானால் அதுவும் சனிக்கிழமை இன்னைக்கு வரக்கூடிய சனி பிரதோஷம் ரொம்பவும் ஏற்றமானது. ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரகதியில் வேற வந்திருக்கார். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாகவும் ரொம்பவும் இதுவாக கண்டிப்பாக சனி பிரதோஷம் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அங்கே சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டுட்டு ஒரு கருப்பு ஆடை தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யும் பிரீத்தியாகவும் எடுத்துக்கலாம். ஏற்கனவே சனி வக்கர பயிற்சியை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவள்லாம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அந்த சனி பிரதோஷத்தை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சனி பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகவும் நல்லது. சரி, இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலேயானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாத்தையும் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்துட்டு உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான ஏற்ற பரிகாரங்களுடன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்போ ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றது இந்த வாரத்துக்கு பார்ப்போம். அதாவது 26/6 2/7/2023 வரலும் உண்டான நாட்களுக்கு. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், நீச்சமான செவ்வாய் பகவானோட சேர்ந்திருக்கார். சுபத்துவம், சுக்கிர பகவான் சுபத்துவம் கொடுக்குறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். 12ஆம் அதிபதி நீச்சப்படுறதுன்றது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் இந்த வார கடைசிக்கு மேலே வச்சுக்கோங்க. அதுதான் நல்லதாக இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி நீச்சப்பெறும்போது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் குரு 8-12 பார்க்கறதுனால, அதாவது 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 12ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் இப்போ வரும். அதாவது இந்த பேப்பர் இதுவெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கும். அடுத்த வாரத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவானும் குருவினுடைய பார்வையில் 5ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்துல இருந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும். இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை நிலவும். உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு
நல்ல சுப செலவுகள் வரும். அது ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன். சந்திர பகவான் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் 26ஆம் தேதி 27ஆம் தேதி ராத்திரி வரலும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். எப்போன்னா 28ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி காலத்தால் ஒரு 7:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் செவ்வாய் பகவான் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானை பார்க்கறதும் பெரிய விசேஷம். ஏன்னா வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டுக்குன்னு விசா ப்ராசஸிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களே, ஆனால் அதை தவிர அங்கே பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வந்துடும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். 3ஆம் அதிபதி சமசப்தமத்தில் போகிறது அப்படின்னும் பொழுது 30ஆம் தேதி மத்தியானம் ஒரு 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி 30ஆம் தேதி கார்த்தால ஒரு 7:30 மணியிலிருந்து மத்தியானம் 2ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12:30 மணி வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் 3ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் அடையிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது உச்சம் இல்லை, ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் ஆட்சி ஆகிடுறது, செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறதுனால கண்டிப்பாக ஒரு ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டினுடைய சம்பந்தமாக நல்ல லெட்டர் போக்குவரத்தெல்லாம் இந்த 28ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 28ஆம் தேதியிலேருந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு இன்டர்வியூ வரணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பணத்துக்கு பஞ்சமே இருக்காது, வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு புதுசாக ஏதாவது வீடு மனை வாங்கக்கூடியதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், பொறுமையாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா அருகில் இருக்கும் சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கும். சனி பிரதோஷம் போய் வணங்கிட்டு வாங்கும். ஏகாதசி அன்னைக்கு போய் பெருமாள் கோவிலில் ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றது 29ஆம் தேதி ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள்னு பார்த்தோம்னா 2ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு மேலே வருது. அதனால் இது ரொம்ப கம்மியான நாட்கள். இந்த வாரம் மொத்தமே ரிஷபராசிக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.